ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் வெள்ளிக்கிழமைனால சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு பருப்பை அலசி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? 2 வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன். ஒரு மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாம்பாருக்கு பொரியல் என்ன செய்ய போகிறேன்னா, கேரட் பொரியலாம் செய்யலான்னு நினச்சிட்ருக்கேன். கேரட்டுக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அது பொரியலுக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா, வாங்க பார்க்கலாம். அது அப்புறம் இந்த அப்பளம் வறுக்கலான்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்பளம் சொல்லுவாங்க? குடல் அப்பளம். அதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சுக்கு சாப்பாடு. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செஞ்சுருக்கேன்ட்டு. சாதம் வடித்தாச்சு. சூடாக சாதம் வடிச்சிட்டேன். சூடாக இருக்குது சாதம். அப்புறம் சாம்பார் உங்கள்கிட்ட காட்டின காயெல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் மாற்றி வச்சுட்டேன். நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. அப்புறம் கேரட் பொரியல். அப்புறம் என்ன செஞ்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? ரசம். அதுக்கப்புறம் அப்பளம். அவ்வளோதான் மக்களே. குடல் அப்பளம் வறுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் மக்களே. எல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ மக்களே. இதுதான் எங்கள் வீட்டு இன்னைக்கு லஞ்ச். சிம்பிள் சமையல். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.